பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த சிறப்பான எழுச்சியான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த பகுதியே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்கும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியில இங்கே இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி வெற்றி பெறுவதற்கு அறிகுறியாக திகழ்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றிய உங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு கே.பி. அன்பழகன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் திரு முல்லைவேந்தன் அவர்களே, இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், ஒன்றிய கழக செயலாளர் அறிவிச்சவர் திரு கோவிந்தசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ கழக அமைப்பு செயலாளர் திரு கே. சிங்காரம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு என் ராஜேந்திரன் அவர்களே, திரு கே. நல்லதம்பி அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் திரு வி. விஸ்வநாதன் அவர்களே, திரு என். சேகர் அவர்களே, திரு ஜி. மதிவாணன் அவர்களே, திரு என். முருகன் அவர்களே, திரு கே. உலகமாதாவின் அவர்களே, திரு கே. எஸ். சந்தோஷ் அவர்களே, திரு ஆர். தென்னரசு அவர்களே, திரு ஆர். ராஜா அவர்களே, திரு என். துரை அவர்களே, நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர், பாஜக மாவட்ட தலைவர் திரு சி. சரவணன் அவர்களே, பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர் திரு ஆர். கணேசன் அவர்களே, தமாக கிழக்கு மாவட்ட தலைவர் திரு சிவ அரவிந்தன் அவர்களே, ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு ஜே.பி. நஞ்சப்பன் அவர்களே, திரளாக குழுமிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களை, தாய்மார்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 53 மாத காலம் நிறைவேற்றப்படும். 53 மாத காலம் உருண்டோடி விட்டது. இந்த 53 மாத காலத்தில் இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காரா? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய விவசாயி தொழிலாளி, அவருடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அற்புதமான உயர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். கொண்டு வந்தோம்ல, இதனாலதான் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு என்ஜினியராக படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல சாதாரண குடும்பம், விவசாயி தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் அந்த மாணவனுடைய நிலையை கருதி இந்த கிராம பகுதியில் இருக்கின்ற மக்கள் கூட, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்க வேண்டும், குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு கிடைக்க வேண்டும், படிப்பு கிடைக்க வேண்டும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொண்டு வந்தோம்ல, ஆயிரக்கணக்கான படிக்கிறாங்கல்ல, இதுதான் அதிமுக. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு அதிகமாக பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உண்மைதானே? இன்றைக்கு மரியாதைக்குரிய சகோதரர் கே.பி. அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் எடுத்து சொல்லி தமிழகத்திலே சுமார் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டாந்து, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்றல்ல இரண்டல்ல 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல கொண்டாந்து இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி
அதோட ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். 11 அரசு கல்லூரி மருத்துவமனை. மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 6. ஆக 10 ஆண்டு 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே இன்றைக்கு அந்த 10 ஆண்டுல அதிக மருத்துவக் கல்லூரியை திறந்த ஒரே ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி இடம் அதிகரிச்சோம். இன்றைக்கு மாண்புமிகு அம்மா மறைவுக்கு முந்தி குறைவாக இருந்தது. மாண்புமிகு அம்மா எடுத்த நடவடிக்கை 3445 இன்னைக்கு 6000 பேருக்கு மேலாக இன்றைக்கு நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக ஆட்சியில் உருவாக்கி தந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, உங்க பகுதியில் சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம். அதிமுக ஆட்சியில் தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் சட்டம் பயில வேண்டும் என்பதற்காக சட்டக்கல்லூரி கொண்டாந்தது அதிமுக ஆட்சியில். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் தமிழகத்திலே 4 வேளாண்மை மருத்துவக் கல்லூரி, அதே போல கால்நடை மருத்துவக் கல்லூரி 5 அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டு வந்து விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். பொறியியல் கல்லூரி சுமார் 5 கொண்டாந்துருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். இப்படி பல கல்லூரியை திறந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம். மரியாதைக்குரிய சகோதரர் திரு KP அன்பழகன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அம்மா இடத்திலும் சரி என்னிடத்திலும் சரி உயர்கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி எடுத்து ஏற்படுத்தியதன் விளைவு 2019-20 இன்றைக்கு தமிழகத்தில் 154 பேர் உயர்கல்வி படிச்சு நாட்டிலேயே தமிழகம் உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம். ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும், பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும், அந்த மாநிலம் உயர்வடைய வேண்டும் என்றால் கல்வியிலே சிறக்க வேண்டும். அதை மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை கடைபிடித்து தமிழகத்திலே கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்றைக்கு பல துறைகள் தமிழகத்தில் இருந்தாலும் கல்விக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற மற்ற மாநிலத்தை விட தமிழகத்தில் தான் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கையை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது எதற்காக சொல்லிட்டேன்னு சொன்னால், ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட்டது என்பதற்கு உதாரணம் திமுக ஆட்சியில் அப்படியா இருக்குது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி. இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீராப்பு பேசுறார், மத்திய அரசிலிருந்து எங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னு. இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நாங்கள் அனுமதி எதிர்பார்க்கல. மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 2016 வரைக்கும் ஆட்சி புரிந்த பொழுது மாநில அரசாங்க நிதியிலிருந்து 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த தில்லு திராணி இருக்குதா ஸ்டாலினுக்கு? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கல்வி உயர்ந்து விட்டது. இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கிறவருடைய எண்ணிக்கை உயர்ந்து விட்டது. அந்த படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அந்த அடிப்படையில் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. 2,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு பல தொழில் துவங்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி சென்னையில பிரம்மாண்டமான உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் துவங்கப்பட்டது. அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டுதான் இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் தான் கொண்டாந்தாரு. தொழில் முதலீட்டை ஈர்க்குன்னு சொல்லி தொழில் முதலீடு செய்ய வெளிநாடு போனார். நான் அறிக்கை கேட்டேன், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில்
எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தோம், எவ்வளவு புரிதல் ஒப்பந்தம் போட்டோம், என்னென்ன நிலைமையில் இருக்குன்னு தெளிவா சொன்னோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு 922 புரிதல் ஒப்பந்தம் போடப்பட்டதாக, 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக, சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும் என்று செய்தியெல்லாம் சொன்னாங்க. நான் தெளிவாக கேட்டேன். முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு போகின்ற பொழுது அண்மையில் தான் ஜெர்மன் நாட்டுக்கு போனாரு தொழில் முதலீட்டு ஈர்க்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் இந்த கருத்தை செய்தியாளரிடத்திலே தெரிவித்தார். அப்பொழுது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொன்னார். அப்படி 77% திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் சுமார் 25 லட்சம் இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கணும். வேலைவாய்ப்பு கிடைச்சதா? பாபு ரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் கிடைச்சதா? அப்படின்னா பொய் தானே. ஆக ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு மக்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுதும் பொய்யான செய்தி தான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். ஆக ஜெர்மன் நாட்டுக்கு போனார், தொழில் முதலீடு இருக்கல, தொழில் முதலீடு செய்ய போனார். அதுதானே உண்மை. இன்றைக்கு வேண்டுமென்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசிலே போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 77% நிறைவேற்றப்பட்டனா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். இல்ல, அத்தனையும் பொய். இதை வெள்ளை அறிக்கை விட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசு அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சர், மற்ற அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, இளைஞருக்கு வேலைவாய்ப்பை பெருக்கி தந்திருக்குன்னு சொல்றீங்க. வெள்ளை அறிக்கை கேட்கிறாங்க. வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னா வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டுறார். ஏங்க, தொழில்துறை மந்திரி வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தொழில்துறை அமைச்சராகவும் சரி, நீங்களும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க பூஜ்ஜியம் தான் வாங்குவீங்க. சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெள்ளை பேப்பரை காட்டுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு மக்கள் அந்த வெள்ளை பேப்பரில் பூஜ்ஜியம் போட்டு கொடுத்துருவாங்க. ஏங்க, ஒரு நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு ஆளுங்கட்சி என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது, அந்த திட்டத்தை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது கடமை அல்லவா? கடமை தானே. அந்த கடமை உணர்வோடு நாட்டு மக்களுடைய எண்ணத்தை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வெள்ளை அறிக்கை கேட்டா கிண்டலும் கேலியும் பேசுகின்ற விதமா, இந்த நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற விதமா, இளைஞர்களை ஏமாற்று விதமாக வெறும் வெள்ளை பேப்பரை காட்டுறீங்களே. ஆக இதுக்காக உங்களை எல்லாம் அமைச்சராக்கி இருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு கிண்டலும் கேலியும் பேசியிருக்கிறீங்க. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அதே போல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துட்டு இருக்கு. கிராமத்திலிருந்து நகரம் வரை கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? ஆக இந்த கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும், கஞ்சா நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். போதைப் பொருள் பல்வேறு வடிவத்தில் தமிழகத்தில் வந்து கொண்டு இருக்கின்றது. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கிட்ட சட்டமன்றத்தில் அவருடைய கவனத்தை கொண்டாந்தார். அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தல. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்பொழுது அந்த போதைக்கு அடிமையாகி அவன் சீரழிந்து குடும்பமெல்லாம் நடுத்தருள் வந்து நிற்கின்ற நேரத்தில் இப்ப உபதேசம் செய்கிறார் முதலமைச்சர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு தேவையா? இன்றைக்கு அதிமுக ஆட்சி என்பது மக்கள் விருப்பப்படி செயல்படுகின்ற ஆட்சி. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு உழைத்த மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர். மக்களுக்காக உழைத்த தலைவர் அதிமுக தலைவர்கள். உண்மைதானே? வீட்டுக்காக உழைக்கின்ற தலைவர் திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின். உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க, இவர்கள் நாட்டு மக்களுக்கு உழைக்கிறாங்களா? அண்மையில் கரூரில் நடந்த ஒரு சம்பவம் நெஞ்சை பதற வைக்குது. நான் அதுக்குள்ள ஆழமா போல. இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட காரணத்தினால மேலோட்டமா பேசுறேன். இன்றைக்கு துணை முதலமைச்சர் இருக்கிறார். முதலமைச்சருக்கு அடுத்த ஸ்தானம் துணை முதலமைச்சர். வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் போயிட்டார். இங்க ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டது. இந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்டு விட்டது. அதனால் 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. உடனே அவருக்கு தகவல் தெரிவித்து
அந்த விமானம் தனி விமானத்தில் வந்து திருச்சி இறங்குறார். திருச்சி இறங்கின நேரடியா அந்த மருத்துவமனைக்கு போறார். அங்க அந்த இறந்தவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்துறார். அப்புறம் நேரடியா விமானம் மூலம் சுற்றுலா போயிட்டார். என்னங்க அநியாயம், எவ்வளவு துயரம். நாட்டில் 41 பேர் இறந்திருக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சர் எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த மக்களுடைய துயரத்தில் பங்கு பெற்று அவர்தான் உண்மையான அதிகாரம் படைத்த துணை முதலமைச்சராக இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள்லாம் ஆட்சி செய்தா இப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு துயரமான சம்பவம், ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த நாட்டு மக்கள் தந்திருக்கிறாங்க. நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மரணக்குரல் அந்த கரூர் நகரம் முழுவதும், அது மட்டும் இல்ல பக்கத்து மாவட்டத்தில் எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இறந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் துயரத்திலிருந்து மீளுவதற்கு இந்த துணை முதலமைச்சர் எந்த நடவடிக்கையாவது எடுத்தாரா? உல்லாசம் போயிட்டார். யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, அப்படித்தானே அவர் நினைக்கிறாரு. உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மரணம் அடைந்தவருடைய குடும்பத்துக்கு முழுமையான ஆதரவு திரட்டுகின்ற ஆதரவு கொடுக்கின்ற விதமாக இருந்தால் அவர் இங்கிருந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது, அதற்கு இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதனால அவர்களுக்கு மனநிறைவை எப்படி பெற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தார் ஒரு துணை முதலமைச்சருக்கு அழகு. அதையெல்லாம் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் வராது. ஆட்சி அதிகாரம் தேவை, மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்பதை இப்பொழுது நிரூபணமாகிவிட்டது. உண்மைதானே? அதோட இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அந்த பொதுக்கூட்டத்திலே மக்கள் எப்படி வருவாங்க, அந்த மக்களுக்கு எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அப்படின்னு எல்லாமே திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஒரு கட்சியுடைய தலைவர் அதையெல்லாம் உன்னிப்பா கவனிக்க வேணும். ஆனால் இதுலேயும் அந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது. அதை முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு இருந்தா இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். உண்மைதானே? ஏற்கனவே 4 கூட்டம் நடத்திருக்கிறீங்க. 4 கூட்டத்திலையும் பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பொழுது அந்த மக்களை காப்பது நமது கடமையா இருக்க வேணும். அதுதான் உண்மையான கட்சி தலைவருக்கு அழகு. அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு வருகின்றவர்களை பாதுகாப்போடு பாதுகாக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவருடைய கடமை. அது இந்த கட்சி அந்த கட்சி என்று நான் சொல்லவில்லை, நடுநிலையோட பேசுறேன். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பொன்விழா கண்ட கட்சி. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கூட்டத்துக்கு வருதுன்னா ஒரு நாளைக்கு முந்தையே காத்து கிடப்பாங்க. உண்மைதானே? அப்படி ஒரு நாளைக்கு முன்பே வந்து அவருடைய பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்ட காட்சியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற காலத்தில் கூட எந்த உயிர் சேதம் ஏற்படல. இதையும் புரட்சி தலைவர் அம்மா பல கூட்டம் போட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்தில் கலந்தாங்க. அப்பவும் இல்லை. 53 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல மாநாடு நடத்தியிருக்குது, பல கூட்டம் போட்டுக்கிறோம், பல ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்படியெல்லாம் எந்த சமூகம் நடைபெறவில்லை. அதே போல அண்ணா திமுக மட்டும் இல்லை, இன்றைக்கு பிரதான கட்சி திமுக, எனது பல கட்சிகள், தமிழகத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் முழுமையான பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கல, மக்களை பார்த்தோம். மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் அது எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும், எந்த கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் அதற்கு உண்டான பாதுகாப்பை அண்ணா திமுக அரசு கொடுத்தது. அதனால இப்படிப்பட்ட சம்பவம் எதுவும் நடைபெறாமல் பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம், பாதுகாத்து மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உண்மைதானே? நம்ம எத்தனை கூட்டம் நடத்திக்கிறோம் அண்ணா திமுக. அதே போல அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது எந்த கூட்டம் கேட்டாலும் அனுமதி கொடுத்தோம். ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, ஆயிரக்கணக்கான போராட்டம் நடத்தினாங்க. அதிகமா
பொதுக்கூட்டம் நடத்தினோம். அத்தனைக்கு அனுமதி கொடுத்தோம். அனுமதியை மறுக்கல. ஏன்னா அதை சந்திக்க தெம்பு திராணி அதிமுகவுக்கு இருந்தது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது, பொம்மையா இருந்துகிட்டு இருக்க. இவருடைய அனுமதி கேட்டா கொடுப்பதில்ல. திராவிட முன்னேற்ற கழக அரசுல பொதுக்கூட்டம் நடத்தவனா அனுமதி கொடுக்கறதில்ல. நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய அவலநிலை தமிழகத்தில் இருக்குது. அப்படியே நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் ஆனா பாதுகாப்பு கொடுக்க இந்த அரசாங்கம் மறுத்தது. அதனால் இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து இருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் 100 அண்ணன் சொன்னாங்க, இன்றைக்கு எழுச்சி பயணத்தை தொடங்கி ஜூலை 7ஆம் தேதி எழுச்சி பயணத்தை தொடங்கினேன். இன்றைக்கு இந்த பாப்பிரெட்டிப்பட்டியில 165வது சட்டமன்ற தொகுதி, 165வது சட்டமன்ற தொகுதி உங்களை சந்தித்து பேசுகிறேன். நான் 165 சட்டமன்ற தொகுதியிலையும் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதியில் தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க. வேற யாரும் பாதுகாப்பு கொடுக்கல. இங்க இருக்கின்ற நிர்வாகிகள், இங்க இருக்கிற அதிமுக நிர்வாகிகள், அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் பாதுகாப்போட நம்ம எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தை நிறைவேற்றினோம். இப்பொழுதுதான் காவல்துறை வந்திருக்குது. எப்போ ஒரு நிகழ்வு நடந்த பிறகு 41 உயிர் போன பிறகுதான் இன்றைய தினம்தான் காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்க கூடாது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது முதலமைச்சருடைய கடமை. உண்மைதானே? அதுக்கு தானே முதலமைச்சர் ஆக்குறீங்க. அதுக்கு உங்க இடத்துல தானே காவல்துறை இருக்குது. ஆக ஒரு முதலமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கலாம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு, ஒரு ஆட்சி அமைந்த பிறகு, அந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் இந்த நாட்டு மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காக்க வேண்டும். நாட்டு மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காக்க வேண்டும். அது அதிமுக ஆட்சியிலே பார்க்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மாட்டான் தாய் பிள்ளைகளை போல இன்றைக்கு எதிர்கட்சியை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. இது அழகல்ல. இனியாவது இந்த அரசாங்கம் உணர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி இல்லாம நடுநிலையோடு அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த பகுதி. இந்த விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். அதற்காக அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஏரிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டன. மண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம்ல. அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எஞ்சிய 8000 பொதுப்பணி துறையின் கீழ் இருக்கிற 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்படும். அதே போல இன்னைக்கு விவசாயிகள் பயன்படுத்துகின்ற மின் மோட்டார், இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது மும்முனை மின்சாரம், எந்த நேரத்துக்கு போனாலும் மின் மோட்டார் வைக்கலாம். அதையும் நாங்கள் ஏற்படுத்தணும். அதோட ஒரே 5 ஆண்டில் 2011 2016ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுல 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். புயல் வெள்ளம் இயற்கை சீற்றம் வரும்போது அள்ளி அள்ளி விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயி தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வீரவியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி அவர்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி பயன்பெற்றார்கள். பசு வீடுகள், அதே போல விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகள், அதே போல அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், உழைக்க திறனற்ற முதியோர்களுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி 110 கீழே ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 4,85,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அந்த முதியோர் தொகை 500 1000 உயர்த்தினாங்க. அம்மாவுடைய அரசு முதியோர்களுக்கு
யாரெல்லாம் முதியோர்கள் விடுபட்டார்களோ அந்த முதியோர் தொகை பெறுவதற்கு அவர்கள் எல்லாத்துக்கும் தேர்வு செஞ்சு அதிமுக ஆட்சியிலே முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும். அம்மா சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட திட்டம் லேப்டாப், அந்த திட்டத்தை அம்மா கொண்டாந்தாங்க. அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள். அவருடைய நிலையை கருதி அவர்கள் திறமையான மாணவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி அந்த மாணவனுக்கு கொடுக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி அந்த மாணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மாவர்கள் அந்த லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்குவதற்கு திட்டத்தை கொண்டு வந்து 52,35,000 மாணவ மாணவிக்கு அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக சுமார் 7,300 கோடி அதிமுக ஆட்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த திட்டத்தையும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ரத்து பண்ணிவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மனதுடனே நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் கொடுக்கப்படும். திருமண உதவி திட்டம், இது கிராமம் நிறைந்த பகுதி. இந்த கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் அவளுக்கு 20,000 50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி. தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் 85,000 ரூபாய்க்கு விற்குது, அதையும் கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி வந்தவருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தை நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்ததுடன் இந்த தாலிக்கு தங்க வழங்க திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். இந்த கட்சி ஏழைகளுக்காக துவங்கப்பட்ட கட்சி, அவள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதற்காக அதிமுக அரசு பார்த்து பார்த்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, ஏழை தொழிலாளி, ஏழை விவசாய தொழிலாளி, எழுது சலவை தொழிலாளி, அதேபோல நெசவு தொழிலாளி, அதேபோல தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கு ஏற்கனவே அவள் குடிசையில் இருந்தால் அற்புதமான காங்கிரீட் வீடு அதே இடத்துல கட்டி கொடுக்கப்படும். இந்த ஏழை தொழிலாளிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வீட்டு நிலமே இல்லை. அதிமுக அரசு அமைந்தவுடன் அவர்களுக்கு வீட்டு நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு, இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்லைங்க, பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இது என்னுடைய பிரதான திட்டம். அதிமுகவுடைய பிரதான தேர்தல் அறிக்கையை இதுதான் இடம்பெறும். அந்த ஏழைகளும் மற்றவரை போல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அந்த ஏழைகளுக்கும் நல்ல தரமான வீடுகளை கட்டி கொடுத்து மகிழ்ச்சியோடு அந்த வீட்டிலே வாழ வேண்டும் என்பது அதிமுக ஆட்சியுடைய அதிமுக கட்சியுடைய நோக்கம். அதிமுக அரசு வந்தால் அது செயல்படுத்தப்படும். அதே போல இந்த பகுதியில் இன்னைக்கு தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீர், அந்த உபரி நீரை ஈச்சம்பாடி அணையிலிருந்து நீரேற்றி திட்டத்தின் மூலமாக இங்க இருக்கின்ற 66 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம். என்னிடத்தில் அருமை சகோதரர் அன்பழகன் அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எங்க இருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாமே என்னிடத்தில் கோரிக்கை வச்சாங்க. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் நீர் இல்லாமல் வேளாண் பணி முடக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு இந்த ஈச்சம்பாடி அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக ஏரிகள் நிரப்பப்படுகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கும், அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அந்த திட்டத்திற்கு ஆய்வு செய்வதற்கு 10 லட்சம் நான் ஒதுக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. கிடப்பிலை போட்டு விட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஈச்சம்பாடி அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக இந்த 66 ஏரிகளுக்கும் நீர் நிரப்புகின்ற பணி செயல்படுத்தப்படும். அதே போல இன்றைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. திமுக ஆட்சியில் கிட்னி திருடுறாங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலை இருந்திருக்குதா? அது யாரு? திமுக எம்எல்ஏ அவர் நடத்தும் மருத்துவமனையில் இன்றைக்கு
வறுமையில வாடுகின்ற ஏழைகளை தேடி பிடித்து அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுத்து பல லட்சத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது என்று புகார் திமுக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டு திமுக அரசாங்கமே திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் சோதனையிட்டு முறைகேடு நடந்தது உண்மை அப்படின்ற அந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டு முதற்கட்டமா அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையினுடைய அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. கைது பண்ணல. எது கைது பண்ணல? கைது பண்ணிருக்க வேண்டும்ல. ஆக கொடுமையிலும் கொடுமை வறுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அப்படிப்பட்ட வறுமையை மையமாக பயன்படுத்தி இந்த கொள்ளையடிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? நல்லா எண்ணி பாருங்க. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் இது மாதிரி பணத்தை ஆசை காட்டி அந்த வறுமையின் காரணமாக அந்த பெண் அந்த கிட்னி கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டு அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் அந்த ஆபரேஷன் பண்ணி அதை எடுக்கத்தாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அந்த அம்மா மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பதெல்லாம் உண்மைதானே. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால இப்படி மக்களுக்கு துன்பம் கிடைக்குது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கைலாகால்தனம் உண்மைதானே. இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது? விலைவாசி உயர்ந்து போச்சு, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தீங்களா, அப்பெல்லாம் தங்கம் என்ன விலை நிலவரம், தங்கம் என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம், இப்ப கொலை என்ன நிலவரம்னு வருது. அப்படித்தானே வருது. அப்படி அவல ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. இன்றும் சொல்ல வேணாம், இந்த விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி. நானும் ஒரு விவசாயம் இருந்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். வேற எனக்கு எந்த தொழிலும் இல்லை, எனக்கு எந்த தொழிலும் இல்லை. அதனாலதான் இந்த திமுக அரசாங்கத்தில் எந்த வழக்கு என்னால போட முடியல. என்னென்னமோ தோண்டி தோண்டி பார்த்தான், ஒன்னும் நடக்கல. ஏன்னா நான் விவசாயம் செய்து இருக்கிறேன். விவசாயத்தில் ஒன்னும் விரலால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன மீறி மீறி மண்ணத்தான் முடியும், வேற என்னத்தை கொண்டு போக முடியும்? என்னுடைய பணி, என்னுடைய தொழில் விவசாயம். ஆகவே உங்களோடு இந்த விவசாய பெருமக்களோடு பேசுகின்ற வாய்ப்பு கிடைச்சதுல இறைவன் கொடுத்த பொன்னியமா நான் கருதுறேன். ஆகவே நான் விளையாட்ட சொல்லல, இதெல்லாம் நான் மம்மட்டி பிடித்த கை, ஏர் உழுத கை. நான் சிறு வயதா இருக்கும் போதே எங்க அப்பா விவசாய பணியிலே முழுமையான ஈடுபட்டு வேணும். எனக்கு விவசாயம் தெரிஞ்சாதான் அந்த விவசாய பணியில் செய்கின்ற தொழிலாளிக்கு அதை நீங்கள் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கே தெரியலனா அந்த விவசாய பணியில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளிக்கு தெரியாது என்று நான் விவசாய தொழில் முழுமையாக ஈடுபட்டுக்கிறேன். இன்றைக்கு நெற்பயிர் எப்படி நடணும், மஞ்சள் எப்படி உருவாக்கணும், வாழை, தென்னை, பாக்கு எல்லாமே என்னுடைய தோட்டத்தில் இருக்குது. இன்றைக்கும் இன்னும் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த விவசாய பெருமக்களை பார்க்கும்போது நீங்கள்லாம் தண்ணீர் வேணும் வேணும் கேட்குறீங்க. அதுக்கு அண்ணா திமுக ஆட்சியாளருக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமா விவசாயிகளுக்கு கிடைக்கும். அதே போல விவசாய தொழிலாளிக்கு, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி பாப்பரெட்டிப்பட்டி விவசாய தொழிலாளி, அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக் திறக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தேன். 2000 அம்மா மினி. ஏன்னா கிராமத்திலிருந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சொன்னா தான் நகரத்துக்கு போக முடியும். அப்படி நகரத்துக்கு போய் சிகிச்சை அளிக்கக்கூடிய வாய்ப்பு பல கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கல. அப்படி அந்த கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டா அங்க இருக்கிற அம்மா மினி கிளினிக் சென்று அவர் சிகிச்சை பெறலாம். அந்த அம்மா மினி கிளினிக்கில் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. திமுக அரசாங்கம் வந்தது, ஸ்டாலின் பார்த்தார், இதை விசாரிச்சார், இது மக்களிடத்தில் பெரிய வரவேற்பு கிடைக்குது, இது அண்ணா திமுக கட்சிக்கு மிகுந்த செல்வாக்கு வந்துடும் அப்படின்னு அதிகாரி சொன்ன, அவன் கட்சிக்காரர் சொன்னா அதை இழுத்து மூடிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட தடுத்து நிறுத்திய அரசாங்கம் மக்களை மன்னிக்க மாட்டார்கள். அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே 2000 அம்மா மினி கிளினிக்ல 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கிறது. எல்லா கிராமம்
எந்தெந்த கிராமத்தில் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு முழுமையான சிகிச்சை அந்த பகுதியிலேயே அதிமுக ஆட்சியிலே வழங்கப்படும் என்றால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்படி ஏழைகளுக்கு அவர் உடல்ல என்ன நோய் இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி இரவு பகலென்று அந்த விவசாயி தொழிலாளி விவசாயி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட இந்த அரசாங்கம் பொறுத்து கொள்ள முடியாம அந்த அம்மா மினிக்கிளிக்கு திட்டத்தை ரத்து பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும். 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும். இன்னைக்கு அப்படி அங்கங்கே மருத்துவ முகாம் நடத்தி அந்தந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள், நகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அவர் உடலில் என்ன நோய் இருக்குது என்று தெரிந்தவுடன் அந்த நோயை குணப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி உங்க ஆட்சியில் ஏதாவது திட்டத்தை கொண்டாந்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்காங்களா? அதே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் ஆதரவை நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு இந்த தொகுதியில் பல திட்டத்தை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். பத்தல் மலைக்கு 28 கோடி ரூபாய் தார் சாலை அமைக்கப்பட்டது. பத்தல் மலை, ராஜதோப்பு, வி முத்தம்பட்டி, கோணிக்கநாயக்கன்பட்டி, அள்ளி, எச் புதுப்பட்டி ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையம் அதிமுக ஆட்சியை கூட நிறைவேற்றுகிறோம். கோழிமேக்கனூர், பூனையானூர், கொண்டகரள்ளி ஆகிய பகுதியில் அடுக்குமாடி வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. நத்தமேடு, ஆலாபுரம், திப்பிரெட்டிப்பட்டி, அள்ளி, வி முத்தம்பட்டி, புதுப்பட்டி, மோளையானூர் ஆகிய பகுதியில் கால்நடை கிளை அலுவலகம் அமைக்கப்பட்டது. ஒடசல்பட்டி, செம்மாண்டு குப்பம் ஆகிய பகுதியில் கால்நடை மருத்துவம் அமைக்கப்பட்டது. தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலும் நல்ல தார் சாலை அமைத்து கொடுத்தோம். புதிதாக ஸ்டிக்கர் ஒட்டி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறாங்க. இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக ஆட்சி கண்ட பொழுது கடத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தை புதிதாக தொடங்கணும். அதுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்தோம். திமுக ரிப்பன் வெட்டி திறந்துட்டாங்க. கோரிக்கைகள் புதிய வெள்ளம் அணை கட்டிருந்து ஈச்சம்பாடி அணை கட்டிருந்து நீர் கொண்டு வரும் திட்டம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வேப்பாடி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி கட்டி கொடுக்கப்படும். பாப்பிரெட்டி தொகுதிக்கு பகுதிக்கு வட்டார போக்குவரத்து கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். கடத்தூரை மையமாக கொண்டு வட்டார செலவுன்னு கேட்டுக்கிறீங்க, அது அதிமுக ஆட்சியில் பரிசீலிக்கப்படும். கொன்றளி பகுதியில் கான்கரு முதல் கோம்பரி மலை வரை பாதை அமைக்க வேண்டும்னு கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சி பாதை அமைக்குவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். அதே போல இங்கே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வாகனத்தில் பத்திரமா போய் சேரணும். ஏன்னா மிக மிக முக்கியம். இன்னைக்கு வாகனத்தில் செல்லும் போது பத்திரமா நீங்க போய் வீடு சேர வேணும். ஏன்னா இன்னைக்கு இரவு நேரத்தில் நம்முடைய வாகன ஓட்டிகள் நம்முடைய பொதுமக்களை பத்திரமா அவர் வீடு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.